எடப்பாடியார் டெல்லிக்கு அடிமை, ஊர்ந்து செல்கிறார், தவழ்ந்து செல்கிறார் என்று ஏகப்பட்ட விமர்சனங்களை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வச்சாங்க. எப்பவுமே பிஜேபியை இங்க ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதை ஒரு பிரபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. அதை மிகைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில தான் அரசியல் புத்திசாலித்தனமா செயல்படுவதா எண்ணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா 297 வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் வரவேற்கத்தக்க விஷயங்களா தான் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் சிறுபான்மையினரின் உரிமைகளை அதிமுக விட்டுக் கொடுக்காது அப்படின்றத அந்த வாசகத்தையே அவரோட தேர்தல் வாக்குறுதி, அதாவது 297 தேர்தல் வாக்குறுதியில முன்னுரையிலே பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லயே அவர் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சமூக நீதி, சமத்துவம், சிறுபான்மை பாதுகாப்பு, HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது சமூகத்தில் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள் மற்றும் நீதி கேட்டு நிற்கும் அநீதிகள் என ஒவ்வொன்றையும் அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்று நம்முடன் விவாதிக்க பல கோணங்களில் சமூகத்தை உற்று நோக்கும் நமது ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மக்கள் ஆகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக டெல்லிக்கு அடிமையாகிவிட்டது, எடப்பாடியார் ஒரு பொம்மை தலைவர் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி வந்தார். ஆனால் இன்று நிலைமையை பார்த்தால் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வரை அனைத்திலும் எடப்பாடியார் காட்டிய வேகம் திமுக கூட்டணியே திகைக்க வைத்திருக்கிறது. விமர்சனங்களுக்கு மௌனத்தையே ஆயுதமாக்கி இப்போது செயலில் பதிலடி கொடுத்து வரும் எடப்பாடியாரின் இந்த சைலண்ட் அட்டாக் அரசியலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எடப்பாடியார் டெல்லிக்கு அடிமை, ஊர்ந்து செல்கிறார், தவழ்ந்து செல்கிறார் என்று ஏகப்பட்ட விமர்சனங்களை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வச்சாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை பின்பாட்டு பாடம் நம்ம திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் பாத்தீங்க கட்சி அடமானம் வைக்கிறாரு, அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் பத்திரமா தன் கட்சியை பாத்துக்கணும், பிஜேபி அதிமுகவை விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு. பட் இதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தவிடுபடியா ஆக்கிட்டாரு எடப்பாடியார். அவர் ஒரு சாணக்கியமான அரசியல் புத்தி கூர்மை உள்ள, நிர்வாக திறமை உள்ள ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கிய வகையிலே ஆகட்டும், அதே நேரத்துல 297 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்ச விதமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் ரொம்ப சிறப்பா அதை தெளிவா முன்னெடுத்துக்கிட்டே போனாரு. சோ இதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் கட்சி 2ஆக பிளவுபட்டது, 3ஆக பிளவுபட்டதுன்னு ஒரு பிம்பத்தையே உருவாக்கிட்டு இருந்தாங்க திமுக முதல்வர் திமுக கூட்டணி கட்சியினரும். அதை எல்லாமே பாத்தீங்கன்னா உடைச்சு எறிஞ்சிட்டாரு. எப்படின்னா, சசிகலா கட்சியை விட்டு எடுத்தது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்ஸையும், அதே போல வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இது மாதிரி ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, இந்த மாதிரி பல பேர் யாரெல்லாம் அவருக்கு பிரச்சனைகள் கொடுத்திருந்தார்களோ அத்தனை பெரிய பொதுக்குழுவால தூக்கி வெளியே அடிச்சது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா சசிகலாவை போல்ட் அவுட் ஆக்குனதா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களை வேற எங்கேயுமே போக முடியாம பாக்ஸிங்ல சொல்லுவாங்க, ஒருத்தர் எதிரியை அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு மூலையில நிப்பாட்டிட்டோம்னா அவங்களால இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர முடியாத மாதிரி லாக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் திரு ஓபிஎஸ் அவர்களை இந்த பக்கமும் அந்த பக்கம் போக முடியாம அதை கரெக்டா லாக் பண்ண விதமா இருக்கட்டும். ஸோ பிஜேபி கிட்ட, டெல்லி தலைவர்கிட்டயும் நிறைய முயற்சி பண்ணாரு, சமாதானம் பண்ணி வைங்க, என்னை கட்சியில சேர்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு பல வகையில
வகையில வந்து பாத்தீங்கன்னா அவரு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருந்தாரு. பட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நோ பால்ல அடிக்கிற மாதிரி ஃப்ரீ ஹிட் மாதிரி ஒவ்வொரு பாலையும் 6 அடிச்சு இன்னைக்கு கடைசியா அவர் என்ன சொன்னாரோ, அவர் திமுகவோட ஆள்காட்டி அப்படின்னு சொன்னாரு, இவரை நம்பினா கட்சியை அடமானம் வச்சிருவாரு, வித்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று அதையே பக்காவா வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் உண்மைன்ற மாதிரி தன் பிள்ளைங்களோட வாழ்க்கை எதிர்காலத்துக்காக இன்னைக்கு அதிமுகல இருந்து 3 முறை முதல்வர் ஆனது மட்டும் இல்லாம மந்திரி சுகத்துல இருந்து கட்சி பதவியில இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில திமுகவுக்கு போனதை மிக அழகா அதை டைவர்ட் பண்ணி விட்டது பாத்தீங்களா இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அழகா அதை ஹேண்டில் பண்ண விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மிரண்டு போயிருக்காங்க, எப்படி இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாரு. 11% கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 11% கூட்டணி கட்சிகளோட சேர்த்து. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு சுமார் 8% பிஜேபிக்கு இன்னைக்கு வாக்கு சதவீதம் இருக்கு. அப்படி இருக்கிற கட்சியை 27 தொகுதியில அடக்கின விதமா இருக்கட்டும், எதிரிகள் அதாவது எங்க பிரச்சனை பண்ணி டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக தன்னுடையது என்று சொன்ன விதமா இருக்கட்டும், அவர் தனியா போய் அமமுக ஆரம்பிச்ச டைமா இருக்கட்டும், அதனால அவருக்கு என்ன இழப்பு வருது, அவர் அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் இருந்தா கட்சிக்குள்ள எப்படி நல்லா இருக்கும், அதையும் திங்க் பண்ணி கட்சிக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்த விதமாகட்டும், இன்னைக்கு 11 சீட்ல நிறுத்தின விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்ஸரா அடிச்சிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவரை வர்ணிக்கிறதுக்கோ அவரை புகழ்வதற்கோ வார்த்தைகளே இல்லைன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். சார், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியாரிடம் நிர்வாகத்திறனோ தொலைநோக்கு பார்வையோ இல்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவர் வந்து எந்த விதத்திலையும் ஒரு முடிவு எடுக்க தெரியாம டெல்லியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. இது பிஜேபியோட பி டீம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து என்ன எதனால அப்படி அவங்க சொல்றாங்கன்னா, எப்பவுமே பிஜேபிய இங்க ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து அதை வந்து ஒரு பிரபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து மிகைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில தான் அரசியல் புத்திசாலித்தனமா ஒரு செயல்படுவதாக எண்ணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாரு. அதே போல அவருக்கு நிர்வாக திறமையே இல்லைன்னு சொன்னாரு, அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இல்லைன்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கும் விதமா தான் 2017ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து ஒரு சாதாரண விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பதவியை மிக அழகா வந்து நடத்தினாரு. நிறைய பேர் சொன்னாங்க வந்து அவரு 6 மாசத்துல முடிஞ்சிடும், இல்ல 3 மாசத்துல முடிஞ்சிடும், இல்ல இப்பவே இந்த ஆட்சி வந்து கவுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குனாரு. அவரோட நிர்வாக திறமையில பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கு, அதாவது தமிழ் வழி கல்வி பயின்ற அரசாங்க பள்ளியில படிச்ச அத்தனை பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் 7.5% இட ஒதுக்கீடு விதமா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாரு. அதே போல அந்த காலகட்டத்தில், அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட, அதாவது சிறந்த நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு துறைக்கும் வழங்கப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது டிபார்ட்மெண்ட்லயும், அதாவது ஒவ்வொரு மினிஸ்டரோட இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா முதலிடம் பெற்று பரிசு வாங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா நிர்வாகத்தை வந்து நடத்தி கொண்டு போன விதமா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ குறிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 297 தேர்தல் வாக்குறுதியில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல், அதாவது 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டதாக இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் எண்ணெய் இலவசம், 3 அதாவது எரிவாயு சிலிண்டர் இலவசம் போன்ற திட்டங்களா இருக்கட்டும், அதாவது மக்கள் வந்து இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய விதமாக ரூபாய் 10,000 வந்து இப்ப விலைவாசி உயர்ந்துச்சு இல்லையா, இதையெல்லாம் சமாளிக்க விதமாக வந்து அதை உதவிக்காக அந்த சுமையை குறைக்கிறதுக்காக ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்றது சொன்ன விதமா இருக்கட்டும். அதே நேரத்துல மாணவர்களும் இளைஞர்களும் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு, அதாவது வேலை கிடைக்காம வெயிட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து வெயிட் பண்ற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் வந்து 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும். ஏற்கனவே
7.5% இட ஒதுக்கீடு வழங்கினார் இல்லையா மருத்துவ படிப்புக்காக, அதை வந்து 10% உயர்த்தப்படும் சொன்ன விதமாகட்டும் தேர்தல் வாக்குறுதியில. அதே போல மடிக்கணினி, அது லேப்டாப் வழங்குறேன்னு சொன்னது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அறிவு கூர்மையும் தொலைநோக்கு பார்வையும் நிர்வாக திறனையும் தான் மேம்பாடு காட்டுதே கண்டி எந்த இடத்துலயும் அவரோட திறமைக்கும் நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ற விதத்திலையும் குறைஞ்சவர் இல்ல அப்படின்றது எதிர்க்கட்சிகள் தன் செயலால் அதை வந்து தெளிவுபடுத்தி உள்ளார். சார், அதிமுகவின் 297 வாக்குறுதிகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது அனைத்தும் சாத்தியமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 297 வாக்குறுதிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் வரவேற்கத்தக்க விஷயங்களா தான் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு வந்து கடுமையான நிதி நெருக்கடியில இருக்கு. இந்த நிதி நெருக்கடியில இருக்கும்போது இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்றது $1 மில்லியன் கேள்விதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் நிதி மேலாண்மையை வந்து பெருக்கி நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்படும்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. சோ அது வந்து உண்மையிலேயே அப்படி நடந்ததுன்னா சிறந்த விஷயம்தான். அதுல குறிப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் என்றதை வந்து படிப்படியாக குறைக்கப்படும் என்றாரு. இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மதுவிலக்கை நம்ம முழுமையாக அமுல்படுத்தலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படனாங்க. பட் அது எந்த விதத்திலையும் குறைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த டாஸ்மார்க் மூலமா வர வருமானத்தை வச்சுதான் நம்ம ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சலுகைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், கடனுக்கு வட்டி கட்டுற விதமாகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆகட்டும், வேற இதுதான் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையே இல்லாம தான் இருக்கு. ஏன்னா மதுவை மட்டுமே நம்பி அதனால் வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்பிதான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர் சொல்றத நம்ம நம்பணும். ஏன்னா இவர் ஒரு சிறந்த அறிவாளின்னு தான் நான் சொல்லுவேன், ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதிமுகவுக்கு வெற்றியிடம் ஏற்படும் போது இவர் ஒரு சிறந்த தலைவராக உருவானார். சரி, இப்போ இவர் 297 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. அதுல குறிப்பா சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களும் ஒரு ஃப்ரிட்ஜி கொடுக்கப்படும்னு சொல்றாரு. ஸோ ஃப்ரிட்ஜி வந்து ஏற்கனவே எல்லா மக்களோட வீட்லயும் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையான்னு தெரியல. பட் இது வந்து மக்கள்கிட்ட பெருத்த வரவேற்பு பெற்றிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரிட்ஜி இது தேவையா அப்படின்றதும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு சிறப்பு திட்டத்திற்கு வீடு வழங்கப்படும் சொல்றாரு. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு வந்து 7.5% 10% உயர்த்தப்படும். இந்த விஷயங்கள் நிச்சயமா வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே போல அம்மா மினி கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதியில வந்து ஓபன் பண்ணுவோம் சொல்றாரு. ஸோ இதுவுமே கிராமப்புறங்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையில இருக்கிறோம், நமக்குலாம் வந்து இதோட அவசியங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றது முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. பட் அதே நேரத்தில் கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையும் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு இவங்களால முடியறது இல்லை. ஸோ இந்த விஷயமும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலி தொழிலாளர்களுக்கு வந்து வட்டி இல்லா நுண் கடனாக ரூபாய் 10,000 வழங்கும் திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்யப்படுற விதமா இருக்கட்டும். அதே போல ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரிசி, அதே நேரத்துல அரிசி வந்து விலையில அரிசி வழங்குறதோட வந்து பாத்தீங்கன்னா பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இதெல்லாம் வழங்குற விதமாகட்டும். இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், ஏழைகளுக்கு உபயோகமாகக்கூடிய விஷயங்களா நான் இங்க பாக்குறேன். அதே போல நெல் உற்பத்தி செலவை கொண்டு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சொல்ற விதமாகட்டும். அதை விட குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. போதைப் பொருளால இன்னைக்கு வந்து தமிழ்நாடே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு அதிரடி படையை அவரோட நேரடி பார்வையில இயங்கும் சொல்ற விதமாகட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருக்காரு. மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தடைக்காலம் இருக்கும், அதை வந்து உயர்த்தி வழங்குறதா இருக்கட்டும், கச்சத்தீவை வந்து மீட்க போறேன்னு சொல்ற விதமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும்
ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. சார், அதிமுகவின் 297 தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு ஏதாவது குறிப்பிட்டு சலுகைகள் அறிவித்துள்ளாரா சார்? ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஏன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் சிறுபான்மையினரின் உரிமைகளை அதிமுக விட்டு கொடுக்காது அப்படின்றது அந்த வாசகத்தையே அவரோட தேர்தல் வாக்குறுதி, அதாவது 297 தேர்தல் வாக்குறுதியில முன்னுரையிலே பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லயே அவர் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சமூக நீதி, சமத்துவம், சிறுபான்மையின் பாதுகாப்பு. ஸோ இதுல என்னென்ன சிறுபான்மையினருக்கு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க புனித பயணம் போறது, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா அரசு கணிசமான ஒரு நிதி உதவி வழங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். பட் இதை உயர்த்தி வழங்கப்படும் சொல்றாரு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் போறதுக்கும் இதே மாதிரி அரசு உதவி வழங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்குவதுக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில ஸ்பெஷலான ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயத்துல ரொம்ப நாளா ஒரு நீண்ட விவாதமா இருக்கிறது, வகுப்பு வாரிய சொத்துக்களை பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு ஒரு முறையான ஆவணங்கள் இல்லை. அதாவது அது ஒரு முறைப்படுத்தப்படாம இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அது ரொம்ப நாளா நீண்ட விவாதத்திலயும் இருக்கு. இது ஒரு இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் முறையில அந்த ஆவணங்களை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலே வரவேற்கப்படக்கூடிய விஷயங்கள். அதே போல பாத்தீங்கன்னா மத குருமார்களுக்கு கௌரவ ஊதியமாக அவங்க சர்வீஸ் பண்றாங்க, அதாவது அவங்க அந்த இடத்துல சேவை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு ஊதியத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மசூதிகளை பணியாற்ற இமாமுக்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் சரி ஒரு கௌரவமான ஊதியம் வழங்கப்படும் சொல்றாரு. அதே போல சிறுபான்மையினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா தகுதியுள்ள மாணவர்கள் உதவித்தொகை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சு அவங்கள ஊக்கப்படுத்த முடியும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். அவங்களுக்கு கல்விக்கும் கல்வியை மட்டும் போதிக்கிறது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிறாரு. அதே போல சிறுபான்மையினர் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சுய தொழில் தொடங்க பாத்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் கூட்டுறவு பேங்க் மூலமா கொடுக்கப்படும் சொல்றாரு. இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கும் நிறைய குறைகள் இருக்கு. அதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா சிறப்பு ஆலோசனை குழு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆரம்பிச்சு அதை இமிடியேட்டா செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுத்திருக்காரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை, அதே நேரத்துல அவங்களுக்கு எந்த இடத்துலயும் தீங்குகள் ஏற்படாம எந்த விதத்திலயும் சமரசங்கள் செய்து கொள்ளாம நான் அவங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வாரு. இவங்க திமுக தலைவர் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவரோட 505 தேர்தல் வாக்குறுதிகளை 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வருவதற்கு முன்னால் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில நிறைய விஷயங்களை இதுவரைக்கும் செய்யல. நம்ம சிறுபான்மையினரோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் செய்யாம இருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா அந்த 2021ஆம் ஆண்டு நிறைய சிறைவாசிகள், அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்காங்க, அவங்கள விடுவிப்புன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிற விதமாகட்டும், வகுப்பு வாரிய சொத்துக்களையும் இதே போல பாதுகாக்கிறதுக்கு சட்ட வழிமுறைகளை மேம்படுத்தப்படும்னு சொன்ன விதமாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் செய்தாங்களா அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். எங்க கேள்விகளுக்கு தெளிவாகவும் நேர்மையாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்களே, உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான பதிலை நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றோம். நன்றி, வணக்கம்.